மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என்னினிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என்னினிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளே, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது திருக்குறளில் 3 அதிகாரங்களை பற்றி பார்த்தோம். கல்லாமை, குற்றங்கடிதல், இடனறிதல் என்பதை பற்றி பார்த்தோம். கல்லாமை என்பதில் கல்வியை கல்லாதவர், பயனில்லாத கலர் நிலம் போன்றவர். அவர் உயிரோடு இருக்கின்றார் என்பதை தவிர அவரால் வேறு எந்த பயனும் இல்லை. கற்றவர்க்கும் கல்லாதவர்க்கும் இடையே உள்ள வேறுபாடானது மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டிற்கு இணையானது. குற்றங்கடிதல் என்பதில் பழிவர் முன்னே சிந்தித்து தம்மை காத்து கொள்ளாதவருடைய வாழ்க்கை நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல் போர் போல அழிந்துவிடும். தலைவன் முதலில் தன் குற்றத்தை கண்டு நீக்கி அதன் பின் பிறருடைய குற்றத்தை ஆராய்ந்தால் அவனுக்கு எந்த பழியும் ஏற்படாது. இடனறிதல் பொருத்தமான இடத்தை அறியாமல் எந்த செயலையும் தொடங்கவும் கூடாது, இகழவும் கூடாது. வலிமையான சக்கரங்களை கொண்ட பெரிய தேர் கடலில் ஓட இயலாது. கடலில் ஓடும் கப்பல் தரையில் ஓட இயலாது. அவரவர் தமக்குரிய இடங்களிலேயே சிறப்பாக செயல்பட முடியும் என்பதனை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது அடுத்த இயல், 3வது இயல், உடலை ஓம்புமின் என்ற இயலை பற்றி காண இருக்கின்றோம். உடலை ஓம்புமின். நம்முடைய உடலினை பாதுகாப்பதை பற்றி, நம்முடைய உடலை எப்படி பாதுகாக்க வேண்டும், நம்முடைய உடலை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் என்னென்ன என்பதை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். இந்த இயலை கற்பதனுடைய நோக்கங்கள் உடலினுடைய சிறப்பையும் உடல் ஓம்பும் முறைகளையும் இலக்கியங்கள் வழி அறிதல். உடலினுடைய சிறப்பு, நம்முடைய உடலுக்கு என்னென்ன சிறப்புகளானது இருக்கின்றது, எத்தகைய சிறப்பு வாய்ந்தது நம்முடைய உடல் என்பதையும், நம்முடைய உடலை ஓம்பும் முறைகள், ஓம்புதல் என்றால் பாதுகாத்தல், நம்முடைய உடலை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் என்னென்ன என்பதை இலக்கியங்கள் வாயிலாக அறிந்து கொள்வது. தமிழர் மருத்துவத்தின் தொன்மையையும் சிறப்பையும் அறிந்து பெருமிதம் கொள்ளுதல். தமிழர் மருத்துவத்தினுடைய தொன்மை, தமிழர் மருத்துவத்தினுடைய பழமையை பற்றியும் தமிழர் மருத்துவத்தினுடைய சிறப்பையும் பற்றியும், சித்த மருத்துவம் இதனை பற்றி அறிந்து பெருமிதம் கொள்வது. 14 சித்தர்கள் வளர்த்த மருத்துவம்தான் சித்த மருத்துவம் என்பது. அந்த சித்த மருத்துவத்தினுடைய தொன்மையையும் அதனுடைய சிறப்பையும் அறிந்து நாம் பெருமிதம் கொள்வது. மூளையின் செயல்பாடுகள் பற்றிய புதுமையான செய்திகளை அறிந்து மகிழ்தல். நம்முடைய மூளையினுடைய செயல்பாடு, நம்முடைய மூளை எத்தகைய தன்மையுடையதாக இருக்கின்றது, அது எப்படி இயங்குகின்றது, அதனுடைய உணர்வுகள், அதனுடைய நினைவாற்றல், எப்படி புதுமையான செய்திகளை எல்லாமே அது அறிந்து கொள்கின்றது என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்வது. எச்சச் சொற்களினுடைய வகைகளை அறிந்து அவற்றை நாம் பயன்படுத்துவது. பெயரெச்சம், வினையெச்சம் என்பதை பற்றி அறிந்து அவற்றை எப்படி நாம் பயன்படுத்துவது என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்கின்றோம்.
இவற்றைத்தான் இந்த இயலின் வாயிலாக நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். நம்முடைய உடலினுடைய சிறப்பையும் உடலை பாதுகாப்பதன் முறைகளையும் இலக்கியங்கள் வாயிலாக அறிந்து கொள்வது, தமிழர் மருத்துவத்தின் தொன்மையையும் சிறப்பையும் அறிந்து பெருமிதம் கொள்வது, மூளையினுடைய செயல்பாடுகள் பற்றிய புதுமையான செய்திகளை அறிந்து மகிழ்வது, எச்சச் சொற்களினுடைய வகைகளை அறிந்து பயன்படுத்துவது, இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மன்னர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கமே 48 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. நீலகேசி. நீலகேசி ஐஞ்சிறுங்காப்பியங்களுள் ஒன்று. நீலகேசி என்பது ஐஞ்சிறுங்காப்பியங்களுள் ஒன்றாக கருதப்படுகின்றது. நீலகேசியானது இந்நூலானது சமண சமய கருத்துக்களை வாதங்களினுடைய அடிப்படையில் விளக்குகின்றது. சமண சமய கருத்துக்களை அவற்றினுடைய வாதங்களின் அடிப்படையில் விளக்கக்கூடிய நூல்தான் நீலகேசி என்பது. கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சருக்கங்களை கொண்டிருக்கின்றது. கடவுள் வாழ்த்து நீங்களாக இந்நூலில் 10 சருக்கங்களானது இருக்கின்றன. 10 பகுதிகள். கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து 11 பகுதிகள் இருக்கின்றது. கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 பகுதிகளானது இருக்கின்றன. சமய தத்துவங்களை விவாதிக்கும் தர்க்க ரீதியிலான இதனுடைய ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. சமயங்களினுடைய தத்துவங்களை பற்றி விவாதிக்கக்கூடிய தர்க்க நூலாக இருக்கக்கூடிய இந்நூலின் ஆசிரியரை பற்றி அறியப்படவில்லை. நீலகேசி காப்பியத்தின் தருமவுரை சர்க்கத்திலிருந்து 2 பாடல்கள் நமக்கு பாடப்பகுதியாக இடம்பெற்றிருக்கின்றது. நீலகேசி காப்பியத்தினுடைய தருமவுரை என்ற சர்க்கத்திலிருந்து 2 பாடல்கள் நமக்கு பாடப்பகுதியாக இருக்கின்றது. இந்நூலிற்கு நீலகேசி திரட்டு என்ற மற்றொரு பெயர் இருக்கின்றது. நீலகேசி என்ற இந்நூலுக்கு நீலகேசி திரட்டு என்ற மற்றொரு பெயரும் இருக்கின்றது. இந்நூலில் மொத்தம் 894 பாடல்கள் இருக்கின்றன. கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து 11 பகுதிகளாக இருக்கக்கூடிய இந்நூலில் மொத்தமாக 894 பாடல்களானது இருக்கின்றன. இவை அனைத்துமே விருத்தப்பாவினால் இயற்றப்பட்டிருக்கின்றது. இவை எந்த பாவகையை சார்ந்தது? விருத்தப்பா என்ற பாவகையை சார்ந்தது நீலகேசியானது. நீலகேசி ஐஞ்சிறுங்காப்பியங்களுள் ஒன்று என்று பார்த்தோம். அந்த ஐஞ்சிறுங்காப்பியங்கள் எவை என்றால் உதயன குமார காவியம், சூளாமணி, நீலகேசி, யசோதர காவியம், நாககுமார காவியம் என்பவைதான் அவை. ஐஞ்சிறுங்காப்பியங்கள் எவை? உதயன குமார காவியம், சூளாமணி, நீலகேசி, யசோதர காவியம், நாககுமார காவியம் என்பவை. இவைதான் ஐஞ்சிறுங்காப்பியங்கள் என்பவை. இந்த ஐஞ்சிறுங்காப்பியங்களுள் ஒன்றுதான் எது? நீலகேசி என்பது. இந்நூலானது எந்த சமயத்தினுடைய கருத்துக்களை விளக்குகின்றது? சமண சமயத்தினுடைய கருத்துக்களை விளக்குகின்றது. இந்நூலில் கடவுள் வாழ்த்து நீங்களாக எத்தனை சருக்கங்கள் இருக்கின்றன? 10 சருக்கங்கள். இந்நூலில் எத்தனை பாடல்கள் இருக்கின்றன? 894 பாடல்கள் இருக்கின்றன. இந்நூலானது எந்த பாவகையால் இயற்றப்பட்டது? விருத்தப்பாவால் இயற்றப்பட்டது. இந்நூலினுடைய மற்றொரு பெயர் நீலகேசி திரட்டு என்பது. புரிந்ததா மாணவர்களே? ஐஞ்சிறுங்காப்பியங்கள் எவை? உதயன குமார காவியம், சூளாமணி, நீலகேசி, யசோதர காவியம், நாககுமார காவியம் என்பவை. நன்றி.
நோயும் மருந்தும். நோயும் மருந்தும். நோய் நோய் என்பது என்ன, அந்த நோய்க்கான மருந்து என்பது என்ன என்பதை பற்றியதுதான் இந்த பாடப்பகுதியானது. மக்களினுடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும் துன்பம் தருவன நோய்கள். மக்களினுடைய உடலுக்கும் அவர்களுடைய உள்ளத்திற்கும் துன்பத்தை தருவதுதான் நோய்கள் என்பது. ஒன்று அவர்களுடைய உடலுக்கு தீங்கு விளைவிப்பதாக இருக்கும், அல்லது அவர்களுடைய உள்ளத்திற்கு தீங்கு விளைவிப்பதாக இருக்கும். உள்ளத்தில் தோன்றுகின்ற தீய எண்ணங்களினால் ஏற்படுகின்ற துன்பங்களையும் நோய்கள் என்றே நம்முடைய முன்னோர்கள் குறிப்பிட்டார்கள். ஒருவருடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற தீய எண்ணங்களினால் அவர்களுக்கு துன்பங்கள் ஏற்படுகின்றது என்றால் அந்த துன்பங்களையும் நோய்கள் என்றுதான் நம்முடைய முன்னோர்கள் குறிப்பிட்டார்கள். ஒருவரினுடைய உள்ளத்தில் தீய எண்ணம் ஏற்படுகின்றது, பேராசை கொள்கின்றான், பிறரை பார்த்து பொறாமைப்படுகின்றான் என்றாலும் அதனால் ஏற்படுகின்ற துன்பங்களும் நோய்கள் என்றுதான் நம்முடைய முன்னோர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த நோய்களை நீக்கக்கூடிய மருந்துகளாக விளங்கக்கூடிய அறக்கருத்துக்களை இலக்கியங்கள் விளக்குகின்றது. அப்படியே அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற அந்த தீய எண்ணங்களாக இருக்கக்கூடிய அந்த நோய்களை நீக்கக்கூடிய மருந்துகளாக விளங்கக்கூடிய அறக்கருத்துக்களை நம்முடைய பண்டைய இலக்கியங்கள் விளக்கி கூறுகின்றன. அத்தகைய கருத்துக்களை விளக்கக்கூடிய நீலகேசி பாடல்களை பற்றி இன்றைய பாடப்பகுதியில் நாம் அறிவோம். பாடலினை காண்போமா? தீர்வனவும் தீரா திறத்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் போலாதும் உவசமத்தின் உய்ப்பனவும் யார்வினவும் காலும் அவை மூன்று கூற்றவாம் நேர்வனவே ஆகும் நிழல் இகழும் பூனாய். தீர்வனவும் தீரா திறத்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் போலாதும் உவசமத்தின் உய்ப்பனவும் யார்வினவும் காலும் அவை மூன்று கூற்றவாம் நேர்வனவே ஆகும் நிழல் இகழும் பூனாய். இது முதல் பாடல். தீர்வனவும் தீரா திறத்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் போலாதும் உவசமத்தின் உய்ப்பனவும் யார்வினவும் காலும் அவை மூன்று கூற்றவா நேர்வனவே ஆகும் நிழல் இகழும் பூனாய். இது முதல் பாடல். இரண்டாவது பாடல். பேர்தற்கு அரும்பினி தாம் இவை அப்பினி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவையுண்டார் பேர்த்த பிணியுள் பிறவார் பெரிதின்பமுற்றே. பேர்தற்கு அரும்பினி தாம் இவை அப்பினி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவையுண்டார் பேர்த்த பிணியுள் பிறவார் பெரிதின்பமுற்றே. இது மனப்பாட பாடலானது. இரண்டாவது பாடல் மனப்பாட பாடல். பேர்தற்கு அரும்பினி தாம் இவை அப்பினி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவையுண்டார் பேர்த்த பிணியுள் பிறவார் பெரிதின்பமுற்றே. பாடல் புரிந்ததா? நன்றி. தீர்வனவும் தீரா திறத்தனவும். தீர்வனவும் நீங்கக்கூடிய நோய், மருந்தினால் நீங்கக்கூடிய நோய். மருந்தினால் நீங்கக்கூடிய நோய். ஒரு நோய் ஏற்படுகின்றது என்றால் அந்த நோயை நீக்குவதற்கு மருந்து என்பது இருக்கின்றது என்றால் அந்த மருந்தினை கொடுத்ததன் மூலமாக அந்த நோயானது நீங்குகின்றது. அது ஒன்று. தீரா திறத்தனவும் தீராத நீங்காதிருக்கக்கூடிய நோய். எந்த மருந்து கொடுத்தாலும் சரி அது தீராத தன்மையுடைய நோய். அந்த நோயை நீக்கவே முடியாது.
அது ஒரு வகை. செய்மருந்தின் ஊர்வனவும் போலாதும். செய்மருந்தின் ஊர்வனவும் போலாகும். செய்மருந்தின் கொடுக்கக்கூடிய மருந்தினால் மருந்து கொடுக்கின்றோம். கொடுக்கக்கூடிய மருந்தினால் நீங்குவது போல உவசமத்தின் உய்ப்பனவும். உவசமம் என்றால் அடங்கி இருத்தல். நாம் மருந்தை கொடுக்கின்றோம், கொடுக்கக்கூடிய மருந்தினால் நீங்குவதைப் போல, அதாவது அந்த நோயானது அடங்கி இருப்பதைப் போல இருந்து உய்ப்பனவும் வெளித்தோற்றத்தில் தெரிந்தாலும், வெளித்தோற்றத்தில் பார்க்கும் பொழுது அந்த நோயானது நீங்கிவிட்டது என்பதைப் போல இருந்தாலும், யார் வினவும் காலும் வினவினாலும் நோயினுடைய தன்மை பற்றி யார் கேட்டாலும், நோயினுடைய தன்மையை பற்றி யார் கேட்டாலும் அவை 3 கூற்றவா அறிவாயாக. அவை 3 கூற்றவா, அவை 3 வகையாக இருக்கின்றது. நோயானது எத்தனை வகையாக இருக்கின்றது? 3 வகைகளாக இருக்கின்றது. நோயினுடைய தன்மையை பற்றி யார் கூறினாலும் சரி, அந்த நோயானது 3 வகைகளாக இருக்கின்றது. என்னென்னென்றால், 1 மருந்தினால் நீங்கக்கூடிய நோய்கள், அது ஒரு வகை. 2 எதனாலும் தீராத தன்மையுடைய நோய்கள், அது 2வது வகை. 3வது அடங்கி இருப்பதைப் போல வெளித்தோற்றத்தில் தெரிந்தாலும் முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள் இருந்து துன்பத்தை தருவன, அது 3வது வகை. இப்படி 3 வகை உடைய நோய்களானது இருக்கின்றன. 1 மருந்து சாப்பிட்டோம் என்றால் அந்த நோய் நீங்கிவிடும். சாதாரணமாக நமக்கு வருகின்ற சளி, காய்ச்சல் இது போன்ற நோய்கள் மருந்து சாப்பிட்டோம் என்றால் அது நீங்கிவிடும். 2வது எதனாலும் தீராத தன்மையுடைய நோய்கள், எதனாலும் சரி அந்த நோயை தீர்க்கவே முடியாது என்று இருக்கக்கூடிய நோய்கள், என்ன மருந்து கொடுத்தாலும் சரி அவரை காப்பாற்ற முடியாது என்று இருக்கக்கூடிய நோய்களானது. என்ன நோய்கள்? மூளை காய்ச்சல் என்று சொல்வார்கள், பிரெயின் டியூமர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அந்த நோய் அது ஏற்பட்டது என்றால் எந்த மருந்து கொடுத்தாலும் சரி அது தீர்க்க முடியாது. 3வது அடங்கி இருப்பதைப் போல வெளித்தோற்றத்தில் தெரிந்தாலும் முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள் இருந்தே துன்பத்தை தரும் புற்றுநோய். அதற்கு மருந்து கொடுப்பார்கள், அதனை குணப்படுத்துவதற்கான வழிமுறைகளை செய்வார்கள். வெளித்தோற்றத்தில் பார்க்கும் பொழுது அந்த நோயானது அடங்கி இருப்பதைப் போல தோற்றம் தெரியும். ஆனால் அது முற்றிலுமாக தீராமல் உள்ளுக்குள்ளேயே இருந்து கொண்டு நமக்கு துன்பத்தை தருவனவாக இருக்கும். இவ்வாறு நோயானது 3 வகைகளாக இருக்கின்றது. 1 மருந்தினால் நீங்கக்கூடிய நோய். 2வது எந்த மருந்து கொடுத்தாலும் சரி நீங்க முடியாது இருக்கக்கூடிய நோய். 3வது நாம் கொடுக்கக்கூடிய மருந்தினால் நீங்குவதைப் போல வெளித்தோற்றத்தில் தெரிந்தாலும் உள்ளுக்குள் இருந்து கொண்டு துன்பத்தை தருவதாக இருக்கும். இவ்வாறு நோயினுடைய தன்மையை பற்றி யார் கேட்டாலும் சரி நோயானது 3 வகையாக இருக்கின்றது என்பதை அறிவாயாம். நேர்வனவே ஆகும் நிழல் இகழும் பூனாய். நேர்வனவே ஆகும் நிழல் இகழும் பூனாய். பூனாய் என்பது அணிகலன்களை அணிந்தவளே, அணிகலன்களை பூண்டிருப்பவளை, ஒளி பொருந்திய ஒளி வீசக்கூடிய அணிகலன்களை அணிந்திருக்கக்கூடிய பெண்ணே, நோயினுடைய தன்மையை பற்றி யார் வினவினாலும் சரி, யார் கேட்டாலும் சரி, நோயானது 3 வகை உடையதாக இருக்கின்றது. 1 மருந்தினால் நீங்கக்கூடிய நோய். 2வது எதனாலும் தீராத தன்மையுடைய நோய். 3 அடங்கி இருப்பதைப் போல வெளித்தோற்றத்தில் தெரிந்தாலும் முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள் இருந்தே துன்பம் தருவது என்று
3 வகைகளாக நோயானது இருக்கின்றது. இதுதான் முதல் பாடலினுடைய பொருள். புரிந்ததா மன்னர்களே? தீர்வனவும் தீரா திறத்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் போலாதும் உவசமத்தின் உய்ப்பனவும் யார்வினவும் காலும் அவை 3 கூற்றவாம் நேர்வனவே ஆகும் நிழல் இகழும் பூனாய். முதல் பாடலினுடைய பொருள் புரிந்ததா? அடுத்து 2வது பாடல். பேர்தற்கு அரும்பினி தாம் இவை அப்பினி. பேர்தற்கு அரும்பினி, பேர்தற்கு அகற்றுவதற்கு, அதாவது இவற்றினை அகற்று எறிவதற்கு, நீக்குவதற்கு அரும்பினி, அரிய பிறவி துன்பங்களாக இருப்பவை இவை. இவை அகற்றுவதற்கு அரியதாக இருக்கக்கூடிய பிறவி துன்பங்கள். அப்பினியினை தீர்ப்பதற்கு, அத்தகைய நோயினை தீர்ப்பதற்கு உரியதிரி யோக மருந்து, அவற்றை தீர்ப்பதற்குரிய சரியான மருந்துகள் 3 இருக்கின்றன. அகற்றுவதற்கு அரியதாக இருக்கக்கூடிய பிறவி துன்பங்கள் இவை 3. இந்த 3 நோய் வகைகள் இருக்கின்றன. ஆனால் அவற்றை தீர்ப்பதற்குரிய மருந்துகள் என்பது 3 வகையாக இருக்கின்றது. அவை ஓர்தல், ஓர்தல் என்றால் நல்லறிவு, தெளிவோடு நற்காட்சி, ஒழுக்கம் நல்லொழுக்கம். ஓர்தல் நல்லறிவு, தெளிவு நற்காட்சி, ஒழுக்கம் நல்லொழுக்கம். இவை 3 தான் அந்த மருந்துகள் என்பவை. நல்ல அறிவினை உடையவராக இருக்க வேண்டும், நற்காட்சிகளையே காண்பவராக இருக்க வேண்டும், நல்லொழுக்கத்தையே உடையவராக இருக்க வேண்டும். இவை 3 தான் அந்த நோய்களை தீர்க்கக்கூடிய மருந்துகள். இவையுண்டார், இவற்றை ஏற்றவர்கள், நல்லறிவையும் நற்காட்சியையும் நல்லொழுக்கத்தையும் ஏற்றவர்கள் பேர்த்து பிணியுள், தன்னுடைய பிறவி துன்பத்திலிருந்து பிறவார் நீங்கி பெரிது இன்பமுற்றே உயரிய இன்பத்தை அடைவார்கள். இவற்றை ஏற்றவர்கள் தங்களுடைய பிறவி துன்பத்திலிருந்து நீங்கி உயரிய இன்பத்தை அடைவார்கள். இவற்றை ஏற்றவர்கள் நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம். இந்த 3 மருந்துகளையும் ஏற்றவர்கள் தன்னுடைய பிறவி துன்பத்திலிருந்து நீங்கி உயரிய இன்பத்தை அடைவார்கள். ஏனென்றால் அந்த 3 நோய்களுமே அகற்றுவதற்கு அரியவையாக இருக்கக்கூடிய பிறவி துன்பங்கள். அவற்றை தீர்க்கக்கூடிய மருந்துகள் என்பவை 3 இருக்கின்றது. அந்த நோய்களை தீர்ப்பதற்குரிய மருந்துகள் என்பவை 3 இருக்கின்றன. அவை நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம் என்பவைதான் அந்த மருந்துகள். அவற்றை ஏற்றவர்கள், அந்த 3 வகையான மருந்துகளையும் ஏற்றுக்கொண்டவர்கள் தன்னுடைய பிறவி என்ற துன்பத்திலிருந்து நீங்கி உயரிய இன்பத்தை அடைவார்கள். இதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது. புரிந்ததா மாணவர்களே? பேர்தற்கு அரும்பினி தாம் இவை அப்பினி. தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை. ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவையுண்டார் பேர்த்த பிணியுள் பிறவார் பெரிதின்பமுற்றே. அகற்றுவதற்கு அரியவை பிறவித் துன்பங்கள் என்பவை. அவற்றை தீர்க்கும் மருந்துகள் 3 இருக்கின்றன. நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம் என்பவையேதான் அந்த மருந்துகள். இவற்றை ஏற்றவர்கள் தன்னுடைய பிறவித் துன்பத்திலிருந்து நீங்கி உயரிய இன்பத்தை அடைவார்கள். புரிந்ததா மாணவர்களே? இதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது. ஆக நாம் நல்லறிவை உடையவர்களாக இருக்க வேண்டும், நற்காட்சியை காண வேண்டும், நல்லொழுக்கம் உடையவர்களாக இருக்க வேண்டும். புரிந்ததா? நன்றி. மாணவ கண்மணிகளை, எதுகாரும் நாம் கண்டறிந்தது நோயும் மருந்தும் என்பது. நோயினுடைய தன்மையை பற்றி யார் வினவினாலும் அது 3 வகையாக இருக்கின்றது. ஒன்று
மருந்தினால் நீங்கக்கூடிய நோய்கள், எதனாலும் தீராத தன்மையுடைய நோய்கள், அடங்கி இருப்பதைப் போல வெளித்தோற்றத்தில் தெரிந்தாலும் முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள் இருந்து துன்பம் தருவன. அகற்றுவதற்கு அரியவை பிறவித் துன்பங்கள் என்பவை. இவற்றை தீர்க்கக்கூடிய மருந்துகள் 3 இருக்கின்றன. நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம் என்பவை. இவற்றை ஏற்றவர்கள் பிறவித் துன்பத்திலிருந்து நீங்கி உயரிய இன்பத்தை அடைவார்கள். இவற்றை பற்றி தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் அறிந்து கொண்டோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கமே 48 மற்றும் 49. பக்கமே 48 நோயும் மருந்தும் என்பதில் ஆரம்பித்து பக்கமே 49 நூல்வெளி வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப் படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கமே 49 குருவினா. முதல் வினா, நோயின் 3 வகைகள் யாவை என்ற வினா. நோயின் 3 வகைகள் யாவை? அதற்குரிய விடை பக்கமே 48 பாடலின் பொருளில் 2வது வரியில். மருந்தினால் நீங்கும் நோய்கள் ஒரு வகை, எதனாலும் தீராத தன்மையுடைய நோய்கள் மற்றொரு வகை, அடங்கி இருப்பன போல் வெளித்தோற்றத்தில் தெரிந்தாலும் முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள் இருந்து துன்பம் தருவன இன்னொரு வகை. இது முதல் வினாவிற்குரிய விடை. குறித்து கொண்டீர்களா? 2வது, நீலகேசியில் பிறவித் துன்பத்தை தீர்க்கும் மருந்துகளாக கூறப்படுவன யாவை? பக்கமே 49 மேலே 2வது வரி. நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம் என்பவையே அம்மருந்துகள். அது 2வது வினாவிற்குரிய விடை. நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம் என்பவையே அம்மருந்துகள். இது 2வது வினாவிற்குரிய விடை. அடுத்து சிறுவினா. நோயின் வகைகள், அவற்றை தீர்க்கும் வழிகள் பற்றி நீலகேசி கூறுவன யாவை? பக்கமே 48 மருந்தினால் நீங்கும் நோய்கள் ஒரு வகை, எதனாலும் தீராத தன்மையுடைய நோய்கள் மற்றொரு வகை, அடங்கி இருப்பன போல் வெளித்தோற்றத்தில் தெரிந்தாலும் முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள் இருந்து துன்பம் தருவன இன்னொரு வகை. அகற்றுவதற்கு அரியவை பிறவித் துன்பங்களாகும். இவற்றை தீர்க்கும் மருந்துகள் 3, நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம் என்பவையே அம்மருந்துகள். இவற்றை ஏற்றோர் பிறவித் துன்பத்திலிருந்து நீங்கி உயரிய இன்பத்தை அடைவர். இது சிறுவினாவிற்குரிய விடை. குறித்து கொண்டீர்களா? இதில் குருவினாவை எழுதி கொள்ளுங்கள். 2 குருவினாக்களும் வீட்டுப்பாடம். 2 குருவினாக்களையும் ஒருமுறை எழுதி பலமுறை படித்து கொள்ளுங்கள். தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். சிறுவினாவையும் படித்து கொள்ளுங்கள். எழுதுவது குருவினா மட்டும், படிப்பது குருவினாவும் சிறுவினாவும். புரிந்ததா மாணவர்களே? அடுத்து மதிப்பீடு பகுதியை பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக என்பது. உடல் நலம் என்பது எது இல்லாமல் வாழ்தல்? அணி, பனி, பிணி, மணி. இதில் எது இல்லாமல் வாழ்வது உடல் நலம் என்பது? பிணி. குறித்து கொள்ளுங்கள். நீலகேசி கூறும் நோயின் வகைகள். நீலகேசி கூறுகின்ற நோயினுடைய வகைகள் 2, 3, 4, 5. நோயினுடைய வகைகள் எத்தனை? 3. குறித்து கொண்டீர்களா? நன்றி. அடுத்து 3. இவையுண்டார் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஈ குட்டல் உண்டார், இவ் குட்டல் உண்டார், இவை குட்டல் உண்டார், இவை குட்டல் யுண்டார். இதில் எது சரியானது? இவை குட்டல் உண்டார், அதுதான் சரியானது. குறித்து கொண்டீர்களா? அடுத்து 4வது, தாம் குட்டல் இனி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். தாமினி, 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 தாமணி. எது சரியானது? தாமினி என்பது அதுதான் சரியானது. குறித்து கொண்டீர்களா? நன்றி. அடுத்து உங்களுக்கு ஒரு செயல்பாடு.
கற்பவை கற்றபின் என்று இருக்கின்றதல்லவா, அதில் ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறுங்காப்பியங்கள் ஆகியவற்றின் பெயர்களை தொகுத்தெழுதுக என்று கேட்டிருக்கின்றார்கள். ஐம்பெருங்காப்பியங்கள் என்பவை எவை, ஐஞ்சிறுங்காப்பியங்கள் என்பவை எவை என்பதை எழுதி வீட்டு பாடத்தோடு இணைத்து புகைப்படமாக எடுத்து அனுப்புங்கள். இது உங்களுக்கு ஒரு செயல்பாடு. புரிந்ததா மாணவர்களே? மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.